கலைச்செல்வி அம்மா வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் பகிரதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சிறப்பித்து தர வேண்டி முன்னதாக மிக சிறப்பாக நமக்கு துரிய தவத்தை வழிநடத்திய அம்மா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுகந்தி அம்மா வாழ்க வளமுடன். மேலும் இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் அனைத்திற்கும் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையாக இனியவை கூறல் அப்படிங்கிற தலைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நாம கொஞ்சம் சிந்திக்கலாம். நம்ம பிறந்து வந்துட்ட எல்லாருமே மகிழ்ச்சியான, அமைதியான, மன நிறைவான வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையில அது எல்லாருக்கும் எப்பவும் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம் நம்ம சாமிஜி நம்மளுக்கு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இயற்கை தரக்கூடிய அந்த பாடங்களை நம்ம மதிக்காமலோ அலட்சியப்படுத்தியோ உணராமலோ வாழ்றது. இதன் காரணமா நமக்கு துன்பம், குழப்பம், நோய், சோர்வு இப்படி பலவிதமான கஷ்டங்கள் வருது. மாறா இயற்கையை மதிச்சு இறையுணர்வோட அறநெறியோட நாம வாழும்போது நமக்கு வாழ்க்கையில இனிமை, மகிழ்ச்சி, நிறைவு இது எல்லாமே ஏற்படும். பொதுவா இவரு நல்லவரு, இவர் தீயவரு அப்படின்னு மத்தவங்க சொல்றது ஒருவரோட நடத்தைய வச்சுதான். நாம சரி செய்து கொள்ளதான் மகான்கள் பலர் வழிகாட்டுறாங்க. அந்த வகையில தெய்வ புலவர் திருவள்ளுவர் பல வாழ்க்கை நெறிகளை நமக்கு வகுத்துள்ளாங்க. அந்த வாழ்க்கை நெறிகள்ல ஒன்றுதான் இனியவை கூறல். இதை அருட்தந்தையர்களோட கருத்துக்களோட பொருத்தி பார்த்து நாம சிந்திக்க இருக்கிறோம். இனியவை குரல்ல சொல்றாரு, உணர்வுகளை மகிழ்விக்கும் புற விருந்து முறைக்குத்தான் இனியவை குரல் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை தந்திருக்காங்க. மனசுல உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இனிய சொற்களை சொல்லுதல் அப்படின்னு இனியவை குரலுக்கு பலரும் பொருள் சொல்றாங்க. உள்ளத்தின் கண்ணே உவகையை வெளிப்படுத்துவதுமாகிய இனிய சொற்களை சொல்லுதல் அப்படின்னும் சிலர் பொருள் சொல்றாங்க. இந்த இனியவை குரல்கிற அதிகாரம் எழுந்தமைக்கு உரிய காரணத்தை வள்ளுவர் தன்னுடைய அதிகார சொற்களாலேயே அற்புதமா விளக்கியிருக்காங்க. இனியவன் அப்படிங்கிறவன் தானும் மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறான், பிறரையும் மகிழ்விப்பவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பண்புகள் உடைய அரண் கூறும் சொற்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்தவே, நம்முடைய நினைவுக்கு உட்படுத்தவே இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்தை விருந்தோம்பலுக்கு அடுத்ததா வச்சிருக்காங்க. தன்னோட மகிழ்ச்சிய பிறரிடம் சொல்லி மகிழ்விக்கக்கூடிய சொல்லை விட தான் சொல்ற சொல் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இனிய சொல்லின் இலக்கணம் அப்படின்னு வள்ளுவர் தொடங்குறார். இப்ப இந்த இனிய சொல் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மனதுல அன்பு, கருணை, இனிமை இதெல்லாம் இருந்தா தான் பேசும் சொற்கள் இனிமையா வரும். இறைநிலையின் தன்மைகளாகிய அன்பும் கருணையும் நம்முடைய இயல்பாக்கி கொள்ளும் போதுதான் எல்லா உயிர்களையும் நம்மளால நேசிக்க முடியும். அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையா இருக்கும். தெய்வப்புலவர் சொல்றாரு, இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது அப்படின்னு. இனிய வார்த்தைகள் பேசுறதால இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவன் வன்மையான வார்த்தைகளை ஏன் பேச போறான் அப்படின்னு கேக்குறாரு. இதற்கு பாத்தீங்கன்னா மற்றவங்களையும் நாம முதல்ல சரியா புரிஞ்சு வச்சிருக்கோமா அப்படிங்கிறத கவனிக்கணும். டெய்லி ரொட்டீன் வாழ்க்கையில நம்ம இவர் இப்படித்தான் இருப்பாரு, இவர் ஆனா இந்த மாதிரிதான் பண்ணுவாரு அப்படின்னு
மத்தவங்கள பத்தி நாமே ஒரு முடிவுக்கு வந்து எப்பவுமே அது சம்பந்தமான ஒரு எதிர்வினைய நாம ஆற்றிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கதை நான் சமீபத்துல பார்த்தேன். அதாவது பழங்கால பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு கடை இருக்கு. அந்த கடையில ஒரு பெண் வந்து ஒரு கண்ணாடி வாங்குறா. அந்த கண்ணாடிய எடுத்து ரொம்ப அவளுக்கு அழகா இருக்கு வாங்கிட்டா. அப்ப அத எடுத்து வெளியில வந்து அந்த கண்ணாடிய போடும்போது, அங்க ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதுல ஒரு மிக பிரபலமான ஒரு அரசியல்வாதியோட போஸ்டர் அது. அதுல அவருடைய முகம் இந்த பொண்ணுக்கு நரி மாதிரி தெரியுது. என்ன நரி மாதிரி தெரியுது அப்படின்னு கண்ணாடிய கழட்டிட்டு பார்க்குறா, போஸ்டர் நார்மலா தெரியுது. திருப்பி கண்ணாடிய போட்ட உடனே நரி மாதிரி தெரியுது. சரி அப்படின்னு அங்கேருந்து அப்படியே போறா. ஒரு ஜோடி இருக்காங்க ஒரு கடற்கரையில. அங்க போகும்போது அந்த கண்ணாடிய போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடிய போட்டு அந்த ஜோடிய பார்க்கும்போது, அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் போல அவளுக்கு தெரியுது. சரி கண்ணாடிய கழட்டிட்டு பார்ப்போம்ன்னு பார்த்தா, அவன் சாதாரணமா தெரியறான். அப்ப அவ ஒண்ணு புரியுது அவளுக்கு. இந்த கண்ணாடிய போட்டா ஒருத்தவங்களுடைய உண்மையான குணத்த இது காட்டுது போல அப்படின்னு நெனைக்கிறா. சரி இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போறா. அங்க அவருடைய மேனேஜர் அவள பார்த்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சிரிக்கிறாரு. உடனே அவளுக்கு தோணுது, தன்ட்ட தான் கண்ணாடி இருக்கே! அப்ப அத எடுத்து போட்டு பார்க்குறா. பார்த்தா இவள பொறாமையோடையும், திமிரோடையும் பார்க்குறாரு. இவள்லாம் ஒரு ஆளா? அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் அவருக்கு அவள பார்க்கும்போது, அவருக்கு முகம் அவளுக்கு தெரியுது. சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிர்றா. போற வழியில கோயிலுக்கு போலான்னு போறா. கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள் சன்னிதானத்துல அந்த தெய்வத்த கும்பிடும்போது, அந்த கடவுளே சாத்தானா அவளுக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்ப நினைக்கிறா, என்ன இது திருப்பி போட்டா கடவுளா தெரியுது. அது கழட்டுனா கடவுளா தெரியுது. கண்ணாடிய போட்டா சாத்தானா தெரியுது. அப்போ உண்மையிலேயே கடவுள் வந்து நல்லவர் கிடையாதா? அப்படின்னு ஒரு எ எண்ணத்துக்கு அவ வர்றா. அப்போ சரின்னு வீட்டுக்கு போயிர்றா. வீட்டுக்கு போன உடனே திடீர்னு தோணுது, தன்னையே பார்க்குறா. நம்ம இந்த கண்ணாடிய போட்டு நம்மள பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு அந்த கண்ணாடிய கண்ல போட்டு பார்க்குறா. ஒரு ஜட்ஜ் மாரி அவளுக்கு தெரியிறா. உடனே தான் அவளுக்கு புரியுது, நாம இதுவரைக்கும் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். பார்க்குறவங்க எல்லாரும் இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு மனதுல ஒரு எண்ணத்த வச்சு ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். கடவுள கூட நான் இந்த மாரி நம்ம ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். அதத்தான் அந்த கண்ணாடி வந்து காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நெனைக்கிறா. அந்த கண்ணாடி அப்படியே கீழ போட்டு உடைச்சிடுறா. அப்ப நாம இந்த உலகத்த என்ன கண்ணோட்டத்தோட பார்க்குறோம்? அது நம்முடைய ஆழ் மனதுல என்ன நினைக்கிறோமோ, அந்த எண்ணத்த தான் அது வந்து பிரதிபலிக்குது. நாம நினைக்கிறது மத்தவங்க கிடையாது. அதே மாரி நாம நினைக்கிறது தான் நாம. அதனால இனிமையா நடந்து, இனிமையா பேசணும்னா, இனிமை தானாவே நம்மளுக்கு கிடைக்க போகுது. பச்சை கண்ணாடி போட்டு பார்க்கிறதெல்லாம் பச்சையா தெரியும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த விஷயம். அப்ப மற்றவர்கள நாம ஜட்ஜ் பண்ண முன்னாடி முதலாவது நம்மை நாம சரிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு இதுல சொல்றாங்க. சாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, "இனிமை கெடாத வாழ்வு" அப்படின்னு ஒரு பகுதியில நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது வாழ்க்கையில என்னைக்கும் மகிழ்ச்சி நிலவணும். அதுக்கு ஏற்ற வகது மாதிரி நம்ம வந்து வாழணும். ஏமாற்றம் அப்படிங்கிறது துன்பமும், சோர்வும் அளிக்கக்கூடிய ஒரு மனநிலை தான். அது தன்னாலயும் வரலாம், பிறராலயும் வரலாம், இயற்கையாலயும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஒரு 6 காரணம் சொல்றாங்க. பேராசை, அறியாமை, தப்பு கணக்கு, விழிப்பின்மை, பகை, இயற்கை சீற்றம். இந்த 6 வகையில நமக்கு ஏமாற்றம் வருது. இந்த ஏமாற்றத்தின் அளவுக்கு ஏற்ப தான் நம்மளுக்கு அதிர்ச்சியும், துன்பமும், அவ்வப்போது அதை சரி செய்து விடக்கூடிய சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கூட நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். இது எல்லாமே வரும். நீண்ட நாட்கு துன்பம் தொடரக்கூடிய ஏமாற்றங்களும் சில இது உண்டு. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப வாழ்நாள் முழுவதும் கூட ஈடு செய்ய முடியாத ஏமாற்றங்களும் இருக்கு. பொதுவாகவே எல்லாருக்கும் தங்களுடைய வாழ்வில் காணக்கூடிய துன்பங்களுக்கு இந்த ஏமாற்றம் தான் பெரும்பாலும் காரணமா இருக்கிறதால, அந்த ஏமாற்றத்தை தவிர்க்கக்கூடிய சிந்தனையும், அந்த சிந்தனை தந்த விளக்கத்தை செயலுக்கு கொண்டு வரக்கூடிய அறிவு மேன்மையும் நம்மளுக்கு வேணும். ஆனா, நம்ம அந்த விழிப்பின்மையால தான் அலட்சியம், அசிரத்தை, சோம்பல் இதுக்கு இடம் கொடுத்து, நம்ம வந்து நம்முடைய செயல்திறன சுருக்கிக்கிறோம்.
அந்த மாதிரியான மனநிலையில செயலாற்றி, அதன் காரணமா வெற்றி நமக்கு தவறி போகும்போது, நம்மளுக்கு கவலையும் வருது. நம்ம என்ன நல்லா தான பண்ணோம். ஏன் நமக்கு இது கிடைக்கல? அப்படிங்கிற ஒரு கவலைய நம்மளுக்கு அது கொண்டு வருது. அப்போ சிந்தனையோட ஆராய்ச்சி பண்ணி நாம நல்ல முடிவு எடுக்கணும். அந்த நல்ல முடிவ செயலுக்கு கொண்டு வரக்கூடிய திறமும், துணிச்சலும் வேணும். இத்தகைய சிந்தனையும், அதனால ஏற்படக்கூடிய விழிப்புணர்வும் நம்முடைய வாழ்க்கை முறையையும், மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியையும், மகிழ்ச்சியையும், இனிமையையும் அப்பதான் அது கொண்டு வந்து குடுக்கும். பொதுவா நம்ம யார்ட்ட இனிமையா நடந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, யார்ட்ட இனிமையா பேச முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யாரிடம் அன்பு கொள்றோமோ, அவங்கள்ட்ட தான் நம்மளால இனிமையா பேச முடியும். இந்த இனிய பேச்சும், அன்பும், ஆதரவும் கிடைக்காத போது, எங்க கிடைக்குதோ, அங்க நம்முடைய மனம் போயிரும். இதன் காரணமா தான் நெறையா சின்ன குழந்தைங்க கூட தவறான வழியில போறத நம்ம பார்க்குறோம். அப்ப குழந்தைங்களுக்கு நம்முடைய அதுவும் இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, நம்முடைய வீட்டிலேயே அன்பும், ஆதரவும், இனிமையான சொல்லும் கிடைக்குமானா, அவங்க தவறான வழிக்கு போக மாட்டாங்க. 2வது என்ன நடந்தாலும் நம்ம வீட்ல சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த நாம அவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னா, அவங்க எது வெளிய நடந்தாலும் நம்மட்ட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம நாம பார்த்துக்கொள்ள முடியும். சாமிஜி சொல்லுவாங்க, நாம உடலால வேறுபட்டு இருந்தாலும் கூட, உள்ளம் அப்படிங்கிற நிலையால நமக்கு தெரியாமலேயே உலக மக்கள் அனைவரோடையும் ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அத நாம சிந்தனை செய்யும்போது, நம்முடைய அறிவின் கூர்மைக்கும், வேகத்துக்கும் ஏற்ப பல அறிஞர்களோட நம்ம எப்பயுமே தொடர்புல இருப்போமாம். அப்பதான் நமக்கு அனுபவத்துக்கு, அறிவுக்கு எட்டாத நெறைய விஷயங்கள நாம அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சாமிஜி கூட இறைநிலையில நிக்கும்போது தான் அவங்களுக்கு அவ்வளவு கவிதைகள் கிடைச்சது அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். இதுக்காகத்தான் நெறைய சத்சங்கங்கள்ல நம்ம கலந்து கொள்ளும்போது, நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய அறிஞர்களின் தொடர்புனால நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால தான் இந்த மாதிரியான சிந்தனை விளக்கங்களையும் நாம போட்டு டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாம கோபம் அடையும்போது பல முரடர்களோடும், முட்டாள்களோடும் நாம ஒன்றுபடுறோம். நாம விரும்பாத, நாமே வெட்கப்படத்தக்க, நாமே வருந்தக்கூடிய சில செயல்கள நாம கோபத்தின் போது செய்துறது தான் இதுக்கு சாட்சியா இருக்கு. இன்னும் நெறைய இதுல நம்ம பார்க்குறோம். ஒரு கொலை செய்பவன் கூட 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டேன். நான் உங்கள கொல்லணும்னே நினைக்கல. அந்த மாரி சொல்றத நம்ம பார்த்துருக்கோம். எந்த ஒரு துன்பத்தை மத்த உயிருக்கு குடுத்தாலும் கூட, அவங்க அந்த சாமிஜி சொல்லுவாங்களே, மன அலைச்சூழல் அதிகமான ஒரு நிலையில தான் செஞ்சுர்றாங்களே தவிர, அந்த மன அலைச்சூழல் குறைஞ்ச உடனே அவங்களுக்கு அது தவறு அப்படிங்கிறது புரிபடுது. ஆனா, அதற்கு முன்னாடி சட்டத்துல இடம் இல்ல அப்படிங்கிறதுனால, அவங்க ஜெயில்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்ப அந்த கோபம் அப்படிங்கிறது நம்ம அறியாமலேயே அதுக்கு தான் சாமிஜி சொல்றாங்க, "அப்படி ஏன் கோபம் கொள்ளணுங்கிற ஒரு கேள்விய நாம கேட்டுக்கணும்" அப்படின்னு. அப்படி நம்ம கோவப்படும்போது, இந்த சமுதாயத்துல அது சம்மந்தப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட நம்ம எப்போதும் ஒன்றுபடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மீதே நம்ம வந்து கோபத்த அடக்கிக் கொள்ள முடியலன்னா, மத்தவங்க மேல நாம எப்படி ஏன் கோபப்படணும்? அப்படிங்கிற ஒரு கேள்விய நாம அங்க எழுப்பிக்கணும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. நம்ம சாந்தமா இருக்கும்போதெல்லாம் இந்த கோபத்த ஒழிச்சிருவேன் அப்படின்னு திட சங்கல்பமும் நம்ம எடுத்துக்கிட்டு விழிப்போட இருக்கணும். தோல்வி அடைஞ்சாலும் அப்ப நமக்கு கண்டிப்பா பின்னாடி வந்து வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நாம நம்முடைய மனநிலைகளை மாத்திக்கொண்டே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. வருமானம் கிடைக்கும்போது சேமிச்சு வைக்கக்கூடிய பணம் தேவையான போது உதவியாகிறது போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சாந்தமா இருக்கும்போது எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உறுதி, நமக்கு எப்போ கோபம் வருதோ, அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பம் உண்டாக்குறதுக்கு அது வந்து முன்னாடி வந்து நிக்குமாம். அந்த அளவுக்கு நமக்கு அத விளக்கமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா, எப்பவுமே நம்ம இனிமையா இருக்கணும் அப்டின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பின்பற்றி அத பழக்கத்திற்கு கொண்டு வரும்போது, அத நம்ம தொடர்ச்சியா வந்து டெய்லி அகத்தாய்வு செய்து கொண்டே வரும்போது மட்டும் தான் நம்ம அத சரியா வந்து கொண்டு வர முடியும். இது நம்மளுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ மாவீரன் நெப்போலியன் சொல்லுவாங்க. மாவீரன் நெப்போலியனுக்கு வந்து பிரான்சின் சக்கரவர்த்தி நெப்போலியன், அவரு வேற எந்த போர் வீரனும் யுத்தங்களினால அடைஞ்ச பலன விட அதிக பலன் வந்து அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அளவுக்கு எந்த போர் வீரனும் யுத்தங்கள்ல பலன் அடையலையாம்.
அப்ப சில காலம் ஐரோப்பா ஃபுல்லா ஆதிக்கம் செலுத்திட்டு வந்திருக்காரு. பல நாடுகளோட எல்லைகளை எல்லாம் மாத்தியிருக்காரு. பல இடங்கள்ல உள்ள சிம்மாசனங்கள் எல்லாம் கவிழ்த்திருக்காரு. ஆனா, அ தோ அவர் எப்ப அதெல்லாம் பண்ணாருன்னா, அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது. அது எப்ப வந்ததுன்னா, அவர் வெற்றியோட உச்சத்தில் இருந்த காலத்திலேயே அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது. அது என்னன்னு பார்த்தோம்னா, அவர் சொல்றாரு, "உலகத்துல 2 சக்திகள் இருக்கு. ஆன்ம சக்தியும், வாளின் சக்தியும் தான் அது. நாளடைவுல ஆன்மா வாளை வென்றே தீரும்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடுமையான போருக்கு அப்புறம் ஆஸ்திரிய சக்கரவர்த்திக்கு நெப்போலியன் வந்து நான் சொந்தமா இந்த கோரிக்கைய அனுப்பியிருக்காரு. என்ன கோரிக்கைன்னா, ஆயிரக்கணக்கான பிரெஞ்சுக்காரர்களும், ஆஸ்திரியாக்காரங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கோரங்கள் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மனவேதனைய உண்டாக்கியிருக்கு. அதனால உங்களுக்கு என்னோட சொந்த வேண்டுகோள அனுப்புறேன். துக்கத்திற்கும் 15,000 சவங்களுக்கும் இடையிலிருந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அங்க போடுறாரு. அதாவது ரொம்ப சோகத்துல இருக்காராம். 15,000 பிணங்கள் அங்க இருக்காம். இந்த நிலையில இருந்து இடையில இருந்து நான் உங்கள கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு அவசரமான எச்சரிக்கையை விடுக்க நான் கடமைப்பட்டிருப்பதாக உணர்கிறேன். ஏன்னா, ரணகளத்திற்கு வெகு தூரத்தில் நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய என் மனம் இரக்கத்தால கலங்குவதைப் போல உங்களுடைய மனம் கலங்காது. ஏன்னா, அவர் ரொம்ப தூரமா இருக்காரு. இவர் வந்து யுத்த பூமியில இருக்காரு. அப்ப இவருடைய மனம் வந்து ரொம்ப கலக்கம் அடைஞ்சிருக்கு. அப்ப சொல்றாரு, "நமது சந்ததிக்கு அமைதியையும், சுபிட்சத்தையும் நாம் அளிப்போமாக. பிந்தைய நாட்கள்ல மனிதர்கள் ஒருவரையொருவர் அடித்துக் கொள்ளும் வகையில் அறிவிலிகளாக இருந்தா, சில ஆண்டுகள் போராடிய பிறகு அவர்களுக்கு புத்தி வந்து, ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக வாழ்வார்கள்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய மாவீரன், அந்த போர்க்களத்துல நடந்த பல கஷ்டங்கள பார்த்த உடனே, உயிர்லாம் போயிருக்கும்போது பார்க்கும்போது, அவருக்கு அந்த எண்ணம் வந்து தோணுது. ஆனா, பட்டதுக்கு அப்புறம் திருந்தி என்ன பண்றது? உயிர் கொலை புரியறதுக்கு முன்னாடி உலக நாடுகள் இதையெல்லாம் சிந்திக்கணும். அன்பை எங்கும் பரவச் செய்யணும் அப்படிங்கிறத அவர்களுக்கெல்லாம் உணர்த்துறதுக்கு தான் நம்முடைய ஆசான் மாரி மகான்கள் நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய சக்ராஸ்ல ஹார்ட் சக்கரான்னு சொல்லக்கூடிய அநாகத சக்கரா அன்புக்காக சொல்லப்படுது. இந்த சக்கரம் நல்லா செயல்படும்போது சமூகத்தோடு நமக்கு அன்பான பிணைப்பு ஏற்படுமாம். தன் மீதும் பிறர் மீதும் நேசம் கொள்றது, மற்றவர்கள் உணர்வை புரிந்து கொள்றது, மன்னிக்கிறது, சக உயிர்களிடத்த பரிவு, இரக்கம், அக்கறை காட்டுதல், எதிர்பார்ப்பற்ற அன்பை காட்டுதல், நட்பான அணுகுமுறை, இணக்கமாக இருப்பது, இது போல நல்ல செயல்கள் நம்மளால அந்த சமயத்துல செய்ய முடியும். இதன் காரணமா நாம அன்பும், கருணையும், மகிழ்ச்சியும், நிறைவும் வாழ்வில் இருப்பதால, தானாகவே நமக்கு இந்த தலைப்பில் சொல்லப்பட்டது போல இன்முகமும், இனிய சொல் சொல்வதும் ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா நம்மளுக்கு மாறிடும். அப்போ அன்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவத்தின் செயல்தான் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. பூரணமாக சிவத்தின் செயல்தான் அன்பு. செயலிலே விளைவாக எப்போது வந்து கொண்டிருக்கக்கூடியது இறைநிலையின் அந்த சிவத்தின் செயல்தான். அதனால நல்ல செயலையே செய்வேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உணர்ந்து, மதித்து, அந்த உறவு கொண்டு கடமையாற்றி வாழ்றது, அதுவே சிவயோகம். எப்போதும் சிவயோகம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பொருளிலும் அவனை காணலாம். எந்த நிலையிலேயும் அவனை காணலாம். அவனாகவே இருக்கலாம். அவனோடு உறவாக இருக்கலாம். உறைந்தும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம இத பத்தி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமானா, நம்ம உடலால வேறுபட்டு இருந்தாலும், உள்ளத்தால, அறிவால ஒன்றுபட்டு இருக்கத உணர முடியும். இந்த நிலைக்கு அறிவை நாம உயர்த்தணும் அப்படின்னா, அதுக்கு தவமும், அகத்தாய்வும் தான் ரொம்ப முக்கியம். இத எடுத்துக்கிட்டீங்க. சாமிஜி நம்மட்ட சொல்றாங்க. இத எடுத்துக்கொண்ட நீங்கள் வந்து வாழ்க்கையில எல்லா சிறப்பும் பெறணும். ஆழமா சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு தான் சாமிஜி நம்மளுக்கு ரொம்ப அருமையா பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இயற்கையின் திருவிளையாடல்களால மறுக்கவோ, மாற்றவோ முடியாத நியதியாக இருக்கக்கூடியது இந்த அன்பும், கருணையும் தான். மனிதன் இத உணர்ந்து தன்னோட செயல்கள்ல பின்பற்றி வாழ்றதுதான் இறை வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அன்பும் கருணையும் தான் இறை வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இன்முகமும், இனிய சொல்லும், உதவும் கரங்களும்
நமக்கு துணை இருக்குமானா நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே நாம வெற்றியவே காண முடியும். இதையெல்லாம் சிந்திச்சு நாம உணர்ந்து கொள்ளும்போது, இந்த உலகில் உள்ள அத்தனை மக்களோடு இணைந்தும் ஒத்தும் வாழணும் அப்படிங்கிற மனநிலைய நாம தக்க பயிற்சியினால வலிமையா நம்ம ஆக்கிக்கணும். நாம யாரோடலாமோ பழகுறோமோ டெய்லி, அவங்க எல்லாத்தோடையும் நம்ம நட்பு நலம் காத்து இத நம்ம இயல்பா மாத்திக்கணும். இது ஏதோ ஒரு சொல்றதுக்காக, ஒரு சமயத்துல ஏதோ மேடையில ஏறி பேசுறதுக்காக இல்லாம, நாம இயல்பாவே அத நம்ம ஆக்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்முகமா இருக்கிறதோட, பிறரிடம் பேசக்கூடிய பேச்சும் இனிய பேச்சாக அமையறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாங்க. மனித நேயம், இரக்கம், பாசம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு நல்லொழுக்கம் தான் அன்பு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இன்னொருத்தருடைய நன்மைக்காக பரிபூர்ணமான அக்கறையும் தன்னலமற்ற விசுவாசமும் கொண்ட ஒரு ஒழுக்கமான மனநிலைய அன்பு அப்படின்னு சொல்றாங்க. மற்ற மனிதர்களிடமும் விலங்கு பறவைகளிடமும் ஏனைய ஜீவராசிகளிடமும் சுயநலம் இல்லாம செலுத்தப்படக்கூடிய கருணை தான் அன்பா இருக்கு. அப்ப இந்த அன்பும் கருணையும் நமக்கு வராம இன்முகமும் இனிய செயலும் நமக்கு இனிய சொல் கூறுவதும் நமக்கு கண்டிப்பா வராது. அப்ப இது எல்லாத்தையுமே நாம என்ன செய்யணும்? இயல்பா ஆக்கிக்கணும். சாமிஜியோட மனைவி அம்மால அன்னை அவர்களை பத்தி சொல்லுவாங்க. நிறைய நம்ம அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, அவங்க சாமிஜிக்கு 2ஆம் திருமணம் முடித்ததை சொல்லலாம். அவங்களே பெண் பார்த்து சாமிஜியை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்க திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஆனா அப்ப எவ்வளவு மன உளைச்சல்ல கவலையில இருந்தாலும் திடமாவும் அவங்க இருந்தாங்களாம். அவங்களே அந்த திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணாங்களாம். அப்ப திருமணத்துக்கு நாள் நிச்சயம் பண்ணியாச்சு. திருமாங்கல்யமும் செய்ய கொடுக்கணும். ஆசாரிக்கு பொன் வாங்கி கொடுக்கணும். அது குறிச்ச நாள்ல மகரிஷி அவங்க தற்செயலா ஊர்ல இல்ல. அப்போ இந்த அம்மா அவங்களே திருமாங்கல்யம் செய்ய குடுத்துருக்காங்க. சாமிஜி வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி செய்ய குடுத்தேன்னு கேட்கும்போது, "நீங்க வரல. அதனால நானே குடுத்தேன்" அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட சொன்னாங்களாம். எப்படியும் தன்னுடைய கணவருக்கு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து வைப்பதை மகிழ்ச்சியோடையும், இன்முகத்தோடையும், இனிய சொல்லோடையும் சொல்றாங்க. அப்ப சாமி சொல்றாங்க ஆச்சரியத்தோட, "எப்படி உன்னால முடிஞ்சது?" அப்படின்னு சொல்லி. அப்போ என்னுடைய வளையல்கள 2 கழட்டி நான் குடுத்து தாலி செய்ய குடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சாமிஜி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்களாம். அப்ப அம்மா சொன்னாங்களாம், "என்னோட வாழ்க்கையில பெருநிதியான உங்க அன்பையே ஒருத்திக்கு பங்கு குடுக்க போறேன் நானு. இந்த பொன் வளையல் எனக்கு ஒரு பெரிய காரியம்மா" அப்படின்னு சொல்லி சொல்லி, அப்ப கூட அந்த சிரித்த முகத்தோட அவங்களால இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அப்ப எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கைய இனிமையா கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ "அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின்" அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அது நன்மை அறிஞ்சு இனிமையான வார்த்தைகளை நாம பேசணும் அப்படின்னா, தீமைகள் அழிஞ்சு நன்மைகள் தான் நமக்கு பெருகும் அப்படின்னு திருவள்ளுவர் அத குறள்ல சொல்றாங்க. அப்போ மகாகவி பாரதியார் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, "உள்ள நிறைவுளோர் கள்ளம் புகுந்திடில் உள்ள நிறைவாமோ நன்னெஞ்சே தெள்ளிய தேனிலோர் சிறிது நஞ்சையும் சேர்த்தபின் தேனாமோ" அப்படின்னு சொல்றாரு. இப்ப உள்ளத்துல நிறைவே இல்ல. அவங்களுக்கு உள்ளத்துல கள்ளமும் புகுந்துருச்சு. அப்ப பொய் பொய் கொலைன்னு சொல்லி இந்த ஐம்பெரும் பழிச்செயல்கள் சாமிஜி சொல்லுவாங்க இல்லையா? அதுல ஏதோ 1ஓ 2ஓ மொத்தமோ ஒருத்தங்களுக்கு புகுந்துருச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி நல்ல மனமா இருக்க முடியும்? நிறைவான மனமாக இருக்க முடியும்? அப்படின்னு சொல்றாரு மகாகவி. நன்னெஞ்சே அப்படின்னு அது நன்னெஞ்சேன்னு வேற கூப்பிட்டுக்கிறாரு. இப்ப நம்ம தப்பு செய்தோம்னா நம்ம நம்மள நல்லவங்கன்னு தானே சொல்லுவோம். அது மாதிரி நன்னெஞ்சே அப்படின்னு அழைச்சுக்கிறாரு. "தெள்ளிய தேனிலோர் சிறிது நஞ்சையும் சேர்த்த பின் தேனாமோ" அப்படின்னு அந்த கேள்வியும் அங்கேயே கேட்கிறாரு. நல்ல தேன் இருக்கு. அதுல கொஞ்சம் விஷத்த கலந்துட்டோம். அது எப்படி நல்ல தேனா இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ நம்முடைய மனதுல தேவையில்லாத களங்கங்களை புகுத்தி கொண்டோமானா, அது ஒரு இறைநிலையிலிருந்து நம்ம தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு களங்கமா இருக்கும் இல்லையா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கை முறைகள நிறைய இடங்கள்ல மாற்றிக் கொள்வதற்கு நாம முயற்சி எடுக்கணும். இதற்குத்தான் நமக்கு நிறையா அ ஞானிகளும், மகான்களும் இந்த மாதிரியான புத்திமதிகள் சொல்லியிருக்காங்க.
அம்மாவுடைய கருணைய பத்தி சொல்லும்போது கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அவங்க வந்து வளர்ப்பு மகள் ஞானாம்பிகையோட அது அப்புறம் தன்னுடைய தம்பியோட குழந்தைகள், இவங்க எல்லாத்தையுமே கூடுவாஞ்சேரியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய தாம்பரத்துல ஒரு ப ஒரு ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே ரயில் வண்டியில தான் காலையில போயிட்டு, அந்த மாலையில அந்த குழந்தைக வருவாங்க. அப்ப காலையில அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, அந்த கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்துக்கு அம்மா கூட்டிட்டு வந்து அனுப்பிருவாங்க. மாலையில திரும்பவும் வந்து அந்த பிள்ளைங்கள அழைச்சிட்டு போவாங்க. அப்ப மாலையில ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது குழந்தைக பசியோடு வருவாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு டெய்லி பிஸ்கட்டு, பழம், இந்த மாரி உணவுப் பொருட்கள், அப்புறம் தான் ஏதாவது வீட்ல செஞ்சு, அந்த உணவுப் பொருட்கள்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு குடுப்பாங்களாம். அப்ப அப்படி பயணிக்கும்போது நெறைய பள்ளி மாணவ, மாணவிகள்லாம் களைப்பா இருக்கிறத பார்த்தாங்களாம். அதுல இருந்து வண்டியில வரும்போதெல்லாம் நெறைய தின்பண்டங்கள், இனிப்பு, பலகாரம், பிஸ்கட்டு எல்லா உணவுப் பொருட்கள் தன் கையாலேயே செஞ்சு, இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் அன்போட பகிர்ந்து குடுப்பாங்களாம். அந்த காலகட்டத்துல இதையெல்லாம் வீடுகள்ல இப்ப கிடைக்கிற மாரி கிடைக்காது. நம்ம பண்டிகை நாட்கள்ல தான் எல்லாமே வந்து கிடைக்கும். ஒரு இட்லி கூட நம்மளுக்கு அந்த காலத்துல பண்டிகையில தான் கிடைக்கும் இல்லையா? ஆனா இப்படி அரிய பலகாரங்கள்லாம் கிடைச்ச உடனே எல்லா பிள்ளைங்களும் அவ்வளவு மகிழ்ச்சியோட இருப்பாங்களாம். அன்னைய ரயில் பெட்டியில பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம் ஆயிருமாம். அன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்கள பார்த்த உடனே முகத்துல மகிழ்ச்சியும், அந்த உணவ அங்கேயே குடுத்து அவங்களுக்கு பசியாற்றி, அந்த சந்தோஷமும் அவங்களுக்கு நெறைய இருக்குமாம். அந்த அளவுக்கு அவங்க ஒரு நல்ல இளகின மனதோட, எல்லாரோடையும் கருணையோட வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் நமக்கு சாமிஜி கிடைச்சாங்க அப்படிங்கிறதையும் நாம உணர்ந்து கொள்ளணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோமானா, ஒரு சமீபத்தில நான் வந்து கேட்டேன். இந்த ஒரு சிறு விஷயத்த சொல்லி நான் சிந்தனைய முடிக்கிறேன். மனிதர்கள்ல 3 வகை இருக்காங்களாம். ஒண்ணு வந்து பஞ்சு பொம்மை, இன்னொன்னு வந்து களிமண் பொம்மை, 3வது வந்து சக்கர பொம்மை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பஞ்சு பொம்மை என்ன செய்யுமா, தண்ணிக்குள்ள போட்ட உடனே தானே அந்த இதுல உள்ள தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிக்கணுமாம். இது வந்து சுயநலம் உள்ளவங்களுக்கு சொ ஒப்பிட்டு சொல்லப்படுது. தான் மட்டும் வாழணும் அப்படிங்கிற சுயநலத்தோட அந்த பஞ்சு பொம்மை எல்லா தண்ணியும் உறிஞ்சிக்குமாம். களிமண் பொம்மை என்னன்னு பார்த்தோம்னா, அது தண்ணிக்குள்ள போட்ட உடனே தானும் கரைஞ்சு, அந்த தண்ணி ஃபுல்லாத்தையுமே அழுக்காக்கிருமாம். இப்ப களிமண் பொம்மைய போல குணமுடைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தானும் கெட்டு இந்த சமுதாயத்தையும் கெடுத்துருவாங்களாம். சர்க்கரை பொம்மை அது வந்து தண்ணீல போட்ட உடனே, தானும் கரைஞ்சு அந்த தண்ணியவும் இனிமையா ஆக்கிருமாம். அப்ப அந்த சர்க்கரை பொம்மை போன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்த தானும் கரைச்சு, தானும் இனிமையாகி, இந்த சமுதாயத்தையும் இனிமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதில் எது நாமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல முடிவு செய்து கொள்ளலாம். அதற்கு நம்முடைய அறிவை நாம விரிவடைய செய்யணும். அறிவு விரிவடைந்தால் தான் அன்பும், கருணையும் அங்கே ஓங்கும். அந்த விரிந்த அறிவுல பிற மனிதனோடு பகை, பிணக்கு, போர், பொறாமை, சினம்னு எந்த பழிச்செயல்களும் எழவே எழாது. நட்பை உருவாக்கக்கூடிய அன்பும், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய கருணையும் நமக்கு இயல்பான ஒன்றாகவே மாறும். அதனால அகத்தவத்தின் மூலம் இறை, உயிர், காந்தம் இவை எல்லாவற்றையும் நாம அறிந்து தெளிந்து கொண்டு இனிமையாக நாமும் வாழ்வோம். இந்த சமுதாயத்திற்கும் இனிமையையே கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.